வணக்கம். ஒழுக்கம் என்பது கட்டளை அல்ல. ஒழுக்கம் ஒரு சூழலின் விளைவு. இந்த விஷயத்துக்கான விளக்கம் தான் இந்த குறள். திருக்குறள் அதிகாரம் 2 வான் சிறப்பு குறள் எண் 20. நீர் இன்று அமையாது உலகெனின் யார் யார்க்கும் வான் இன்று அமையாது ஒழுக்கு. இதுதான் இந்த குறள். அதாவது இந்த உலகத்துல எந்த ஒரு இயக்கத்திற்குமே அடிப்படை தேவை நீர். நீர் இல்லாம இந்த உலகத்துல எந்த ஒரு விஷயமும் இயங்காது. அதுதான் நீர் இன்று அமையாது உலகு. அதே போல வானில் இருந்து மழை இல்லை அப்படின்னா யார்கிட்டையும் ஒழுக்கம் என்பது இருக்காது அப்படிங்கிறத விளக்குறது தான் இந்த குறள். உலகத்துல நீர் இல்லைன்னா ஒழுக்கம் கெட்டுடும் அப்படின்னு சொல்றது எப்படி தெரியுமா? மழை இல்லாம போனா, மழை இல்லாம போகும்போது நீர் இல்லாம போயிடும். அப்போ நீர் இல்லாம போனா இந்த உலகத்துல உலகம் கெட்டுவிடும், ஒழுக்கம் கெட்டுவிடும். எப்படி தெரியுமா? ஒழுக்கமற்ற நிலை அப்படின்னா என்ன? ஒரு குற்றம் நடந்து விட்டது. அப்போ குற்றம் நடந்து விட்டது. அந்த குற்றம் செய்தவனை கூப்பிட்டு விசாரிக்கும் முன்னாடி அவன் என்ன நிலையில இருந்தான் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன் அந்த குற்றம் செய்தான் அப்படிங்கிறத விசாரிக்கிறதுக்கு முன்னாடி அவன் பசியோடு இருந்தானான்னு கேட்கணும். பசிக்காக செய்த குற்றம் குற்றம் இல்லை அப்படிங்கிறது இல்லை. அந்த நிலைக்கு அவன் தள்ளப்பட்டது எதனால? பசி. பசி எப்போ வரும்? உணவு இல்லாதப்போ. உணவு எப்போ இல்லாம போகும்? விவசாயம் இல்லாதப்போ. விவசாயம் இல்லாம போறது எப்போ? வானம் பொய்த்து போய் மழை இல்லாம போகும்போது. அதுதான் அடிப்படை தேவையான நீர் இல்லை என்றால் உலகத்தில் ஒழுக்கம் குலைந்து போகும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல சொல்லப்படுற விஷயம். வானத்தை சமூக சூழ்நிலைன்னு எடுத்துக்கலாம். ஒழுக்கு அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம்? நல்ல நடத்தை, நல் மரியாதை, நல்ல குணம், அறத்தோட நடக்கிறத ஒழுக்குன்னு சொல்லலாம். அப்போ இந்த இடத்துல நீர் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஓமையா சொல்லலாம்னாக்கா உணவு, கட்டுப்பாடு, சமூக மரியாதை, இது எல்லாமே நீரா சொல்லலாம். அப்போ நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு சொல்லும்போது உணவு இல்லாம கூட இந்த உலகம் இருக்க முடியாது இல்லையா? உணவு எப்ப இல்லாம போகும்? ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். நீர் இன்று அமையாது உலகெனின் யார் யார்க்கு வான் இன்று அமையாது ஒழுக்கு. மீண்டும் அடுத்த அதிகாரத்தோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களில் ஒருவன் நான். நன்றி, வணக்கம்.